டு சேது சித்ராஸ் கிச்சன். நான் பாருங்கள் கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, நான் கலர் பொடியே சேர்க்கலை, எல்லாம் வெஜிடபிள் வச்சு தான் நான் பண்ணியிருக்கிறேன். வாங்க ரெசிபீஸ்க்கு போகலாம். கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். பசலைக்கீரை எடுத்திருக்கேன், பீட்ரூட்டு, லெமன், மஞ்சப்பொடி, உப்பு எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து ரேஷன் பச்சரிசி தான், வீட்லேயே ஊற வச்சு அரைச்ச ரேஷன் பச்சரிசி. தேங்காய், இது வந்து ஃபில்லிங் அது உள்ளே வைக்கிற ஃபில்லிங்காக வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய், ஏலக்காய், அப்புறம் சர்க்கரை வச்சுருக்கேன். இது வந்து நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன். தண்ணி, தேவையான அளவு தண்ணி. இதை வச்சு தான் நான் இப்போது கொழுக்கட்டை பண்ண போகிறேன். நான் அரிசி மாவை பாருங்கள் 5 பிரித்து வச்சுட்டேன். நான் 5 கலரில் பண்ண போகிறேன். பாருங்கள், 5 கலர், 4 கலர் தான். ஒரு கலர் வந்து ஒயிட்டு தான், அதே கலர் ஒன்று. நான் வந்து மஞ்சள் கலருக்கு வந்து மஞ்சள் பொடி சேர்த்துட்றேன். மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன். மீதி கலருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பீட்ரூட்டு, இந்த கீரையை அரைச்சி நான் ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் இந்த பாருங்கள், ஃபில்லிங்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒன்றும் இல்லை, சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். அது வந்து உருளைக்கிழங்கு இல்லை, சாரி, கடலப்பருப்பு பூரணம் பண்ணியிருக்கேன். அந்த கடலப்பருப்பு பூரணம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா, அந்த கொழுக்கட்டை ரெசிப்பியை பார்த்தீங்கன்னா அதில் கிளியராக சொல்லியிருப்பேன். அதை பார்த்து செய்யுங்க. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான கலர், அதாவது பீட்ரூட்டு ஜூஸ், அந்த பீட்ரூட் கலரும் அந்த பச்சை கலரையும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொழுக்கட்டைக்கு தேவையான தண்ணியை இப்போ கொதிக்க வைக்கணும். தண்ணி காய வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து உப்பு, ஒரு சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய், அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1 ஸ்பூன் எண்ணெய், அதே மாதிரி உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து இப்போ கொதிக்குது. இப்போ என்ன பண்ணணும், அந்த எல்லோ கலர் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சள், அதில் கொஞ்சம் தண்ணியை இதை விட போகிறேன். அப்புறம் அந்த வெள்ளை கலர் மாவில் இந்த தண்ணி விட போகிறேன். விட்டுட்டு காட்டுறேன். இவருங்க, தண்ணி விட்டுட்டேன். இதை வந்து நான் கலரி விட போகிறேன். கலரி விட போகிறேன்னா எப்படின்னா, அந்த கை விடக்கூடாது, நல்லா சூடாக இருக்கும். இந்த உட்டுக்கரண்டியால் கலரி மாவாக திரட்ட போகிறேன். அதே மாதிரி பாருங்கள், ஒயிட்டு, இது ரெண்டுத்தையும் இப்போ கலக்கி வைக்க போகிறேன். இந்த டைமில் இது பாருங்கள் இருக்குதுல்ல, இதில் க்ரீன் வேணும் இல்லையா, க்ரீன் கலருக்கு க்ரீன் கலர் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி அதை இன்னொரு மாவில் சேர்க்க போகிறேன். அடுத்தது இந்த இதில் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, பீட்ரூட் ஜூஸ் நான் சேர்க்க போகிறேன். சேர்க்க போகிறேன். இப்போ கொதி வந்த உடனே இன்னும் 2 மாவில் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த 2 மாவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா, ஒயிட்லேயும் எல்லோலையும், அதை கலந்து உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து நான் க்ரீன் கலர் சேர்க்க போகிறேன். பாருங்கள், க்ரீன் கலர் சேர்த்துட்டேன். நீங்கள் மீதி தண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படி, இதெல்லாம் வேஸ்ட் ஆகாது எனக்கு. நான் இப்போ வந்து பூரி பண்ண போகிறேன். அது வந்து கலராக பூரி நான் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் அதை செஞ்சு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து என்னுடைய வீடியோஸை போய் பாருங்கள். கலர்ஃபுல் பூரி அப்படி போட்டாலுமே என்னுடைய பூரி ரெசிபி வரும், அதில் பார்த்துக்கோங்க. அப்புறம் பீட்ரூட்டு வருங்க, இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்து விட போகிறேன். அடுத்தது இன்னொரு கலர் இருக்குது, இதோ இப்போ இதை கலந்துட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு வரேன். வந்து இதை பாருங்கள், இது பீட்ரூட் சாறு, அது கொதித்த தண்ணி. நான் லெமன் பிழிகிறேன். என்ன கலர் மாறுது பார்த்தீங்களா, இது வேறு கலர் மாறுது பாருங்கள். இப்போ இதை இன்னொரு மாவில் போட்டு பிசைய போகிறேன். நான் கலராக திரட்டிட்டேன் பாருங்கள். நான் பீட்ரூட்டில் லெமன் போட்டு பண்ணேன், அது அவ்வளோவா கலர் மாறலை. ஏன்னா நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு, அந்த பீட்ரூட் தண்ணியை கொதிக்க வச்சு லெமன் பிழியாதீங்க. கொதிக்க வைக்காமல் அந்த பீட்ரூட்டை 2 பங்காக பிரிச்சுட்டு
ஒன்றுத்தில் லெமன் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வைங்க. அது வேறு வித கலரை, அதாவது லைட்டு பிங்க் கலரை காட்டும். நான் இந்த அச்சில் தான் நான் இப்போது கொழுக்கட்டை பிடிக்க போகிறேன். எப்படி பிடிக்கலான்னு பார்க்கலாம். இதோ நெய் வச்சுருக்கேன், இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் இப்போது பிடிக்க போகிறேன். இந்த பூரணம் உள்ளே வச்சு நான் பிடிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன விதமான பூரணம் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு நான் கொழுக்கட்டை பண்ணும்போது நான் வந்து கடலப்பருப்பு பூரணம் வச்சேன். இப்போ நான் வந்து தேங்காய் பூரணம் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பூரணம், எள்ளு பூரணம் இருந்தால் கூட நீங்கள் வைக்கலாம், உங்கள் இஷ்டம். பாருங்கள் இப்போ எப்படி கொழுக்கட்டை பண்ணணும்னு பாருங்கள். இந்த ஒயிட்டை ஃபஸ்ட்டு நான் ஒயிட் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட்டு, அப்புறம் நான் க்ரீன் சூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்புறம் நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன், பீட்ரூட் கலரை சூஸ் பண்ணுறேன். இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நடுவில் நெய் இருக்குது பாருங்கள், நெய்யை தொட்டு உள்ள சமன்படுத்துங்க. அப்புறம் இது உள்ள ஃபில்லிங் வச்சு நிரப்பிடுங்க. அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், இதை கவர் பண்ணிட்டேன். எப்படி வருதுன்னு பாருங்கள். எப்படி வந்துடுது பார்த்தீங்களா? சூப்பராக. இதை பாருங்கள், இத்தனை கொழுக்கட்டை நான் பண்ணியிருக்கேன். இதை நான் ஆவியில் வச்சு வேக வச்சு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இட்லி பானையில் நான் தண்ணி விட்டுருக்கேன், நான் லெமன் போட்டிருக்கேன். ஏன் நான் லெமன் போட்டிருக்கேன்னா இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கங்க. இதை பாருங்கள், என்னோடய இட்லி பாத்திரம் உள்ளே எப்போவுமே வெள்ளையாக இருக்கும். ஒரு சிலருது வந்து கரை பிடிச்சா மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா அந்த தண்ணியில் இருக்கிற உப்பு வந்து இந்த சுடு தண்ணியில் இந்த பாத்திரத்தில் படிஞ்சிடும் கொதிக்கும் பொழுது. அதனால் நம்ம எப்போவுமே லெமன் போட்டு வச்சா இந்த இட்லி பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். இப்போ நான் இதில் கொழுக்கட்டை வேக வைக்க போகிறேன். முதல்ல தண்ணி சுட்டு ஆவி கொஞ்சம் வரட்டும், அப்புறம் கொழுக்கட்டைகளை வச்சுக்கலாம். நான் இதில் வந்து ஆயில் தடவி இருக்கேன். இப்போ நான் வந்து பாருங்கள், கொழுக்கட்டைகளை நான் வைக்க போகிறேன். ஆவி வந்துடுது இட்லி பாத்திரத்தில். இப்போ கொழுக்கட்டைகளை நான் வைக்க போகிறேன். பாருங்கள், இதிலெல்லாம் அந்த எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். வச்சுட்டேன். இப்போ மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். இது வெந்த உடனே எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டீம் வந்துடுது. இப்போது இந்த கொழுக்கட்டை வெந்துடுது பாருங்கள். வாவ், என்ன கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். இது இந்த கலர்ஸை பார்த்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொழுக்கட்டை கொடுத்தீங்கன்னா வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்ல கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.